பேக் டு சேனல் மாப்பிள மச்சான். இன்னைக்கு பார்த்தா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஏஆர் பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு பைக் தான் வந்திருக்கோம். முன்னாடி பார்த்தாலே தெரியும் நிறைய ஹைலைட் பைக்ஸ் எல்லாமே அவங்க அவைலபிளா வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்ல வச்சிருக்காங்க. இந்த பைக் ஷாப்போட நேம் ஏஆர் பைக்ஸ்னு சொல்லிட்டு இதோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க பைக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா BMW ஒரு 4 பைக் இருக்கு, டாமினார் இருக்கு, KTM பிரான்ச்ல இருக்கு, R15 இருக்கு. அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பைக்ஸ் மாடல்ஸும் வச்சிருக்காங்க. அதுபோது ஓனர்ஸும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் பைக் தாங்க இவங்க வச்சிருக்கிறது சொல்லாம. அதுக்கு மேல ஓனர் உள்ள பைக்லாம் கிடையாது. ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க 50% வரைக்கும் ஃபைனான்ஸ் அவைலபிள் தராங்க. 1 லட்ச ரூபாய் பைக்லாம் நீங்க வெறும் 50,000 கட்டினா போதும், மிச்சம் 50,000 உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல பட்ஜெட்ஸ்ல நிறைய பைக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன பிரைஸ் என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்த்துருந்தீங்களா. அதுவும் நம்ம சேனலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே வர்ஸ், இப்போ இந்த ஏஆர் பைக்ஸ்ல என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா சென்னையில உங்களோட ஷாப் வந்திருக்கு. உங்களோட ஷாப் டீடைல்ஸ் சொல்லுவாங்க சார். ஏஆர் பைக்ஸ் ட்ரிப்ளிகன் சென்னை. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகன் ஹை ரோடு வந்தீங்கன்னா ஸ்டார் தியேட்டர் ஆப்போசிட்லயே இருக்கு. மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட் கேட்டா சொல்லுவாங்க. ஏஆர் பைக்ஸ்னாலே கொஞ்சம் ஃபேமஸான ஷாப் தான். ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கிறோம். ஓகே பிரதர், ஏஆர் பைக்ஸ்ல என்ன மாதிரி பைக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கிட்ட ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இருக்கு நிறைய. ஸ்போர்ட்ஸ் பைக், புல்லட் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கேன். பிரைஸ்ங்கிறது மினிமம் பிரைஸ்னு ஒரு பிரைஸ் சொல்லுங்க. என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? என்கிட்ட மினிமம் பிரைஸ் வந்து 75 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வண்டி மாடல் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். 2019 18 அந்த மாடல் ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல மாடல் டிஃபரன்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ஏர் பைக்ஸ்லாம் நிறைய போட்டோஸும் பார்த்திருக்கேன். எல்லாமே சூப்பராவே போட்டுருப்பீங்க. இப்போ இங்க பாக்கும்போது பார்க்க வந்து பைக் வந்து பழைய பைக் மாதிரி தெரியல. லுக் வைஸ் சூப்பராவே இருக்கு. இங்க இருக்க பைக்ஸ்லாம் என்னென்ன மாடல் டீடைல்லாம் சொல்லலாமா? கண்டிப்பா வாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன மாடல்? இது 2021 BMW பிராண்ட். ஆமா BMW. ஓ சூப்பர். 2021 ஓனர்ல எத்தனை ப்ரோ இருக்கும் பைக்? எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் சார். எல்லா பைக்கும் சிங்கிள் ஓனர். எல்லா ஓனரும் சிங்கிள் ஓனர் தான். ஓ 2021 இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 278 வருது. ஷோரூம்ல கூட 2021 இல்ல என்ன BMW மாடல் சொல்றாங்க? GS G310R. G310R. ஆமா. 310 பைக்கோட கண்டிஷன்ல எப்படி இருக்கு ப்ரோ? பைக் குட் கண்டிஷன்ல இருக்கு சார். கிலோமீட்டர் ஓடிக்கிற கிலோமீட்டர் ஜென்யூன் கிலோமீட்டர் தான். நீங்க தாராளமா ஷோரூம்ல கூட போய் செக் பண்ணிக்கலாம். தாராளமா செக் பண்ணிக்கலாம். இந்த பைக் சொல்றீங்க, ஒரு ரைட் சொல்றீங்க. இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்கு. நான் ஒரு பைக் கொடுத்துட்டு இந்த பைக் எடுக்கலாம்னா எக்ஸ்சேஞ்ச் எடுப்பீங்களா? கண்டிப்பா எடுப்பேன். எக்ஸ்சேஞ்ச்ல கண்டிப்பா எடுப்பேன். நீங்க எடுத்து வந்து கொடுங்க. உங்க பைக்குக்கு என்ன வேல்யூ அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் கொடுத்துரு. என் வண்டியில இருந்தா நான் உங்களுக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பேன். கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். என்ன வண்டி இந்த வண்டி தான் குறிப்பிட்ட லெவல்ல கிடையாது. அப்படி நீ எந்த வண்டி கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பேன். இது வந்து 2021 சாரி 22 மாடல். இது 22 GS310. ஆமா. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 335 வரும். 335. ஆமா. இது வந்து ட்ரக்கிங் போற வண்டி தான். இதெல்லாம் ட்ரக்கிங் தான். ஹிமாலயா எப்படி யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி இதுதான். அப்படிதான் அட்வென்ச்சர் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் எடுத்து வந்து கொடுத்துறாங்க. அவ்வளவுதான். லோக்கல் யூஸ்ல ரஃப் யூஸ்ல பண்ண முடியும் சார். இது எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பிங் போறீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவும் GS310 தான். அது 2022. அதுவும் அதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 225 வரும். சாரி 325 வரும். 325 வரும். சேம் மாடல். இருக்கு ப்ரோ. நிஞ்சா கூட இருக்கு. எல்லாம் வச்சிருக்கேன். நிஞ்சா இருக்கு, CBR இருக்கு, எல்லா வண்டியும் வச்சிருக்கேன். இது 2020 ப்ரோ. ஆமா. இது 270 வரும். இது வந்து G310R வரும். G310R காஸ்மிக் பிளாக் சொல்லுவாங்க. கண்டிஷன்லாம் பக்கவா இருக்கும் சார். லோ கிலோமீட்டர் ஓட வண்டி தான் எடுக்கிறேன். எதுவுமே ஹை கிலோமீட்டர் இல்ல. நிஞ்சா வந்திருக்கு என்கிட்ட. இது வந்து பீகாக் ப்ளூன்னு சொன்னாதான் கொஞ்சம் புரியும். இதோட ப்ளூ கலர் வந்து ஆர்சி புக்ல வேற கலர் கொடுப்பான். ப்ளூ ஆர்சி புக்ல அவன் வந்து டீடைலா போட்டிருப்பான் ப்ளூ. நம்மளுக்கு மக்களுக்கு சொன்னா காஸ்மிக் பீகாக் ப்ளூன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அவ்வளவுதான். இது வந்து 2019 மாடலு 285 போட்டிருக்கேன். ஆமா. சைலன்சரே உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் வரும். BOM சைலன்சர் போட்டிருக்கான். ஆமா. ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்கு வண்டி. எதுவுமே ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு.
கம்மி தான். 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நீங்க ஷோரூம்ல போய் தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரேட் நீங்க சொல்றீங்களா, இதான் ஃபைனல் பிரைஸா? வந்து கேட்டா ஃபைனல் பண்ணி கொடுக்க வாய்ப்பு. நேர்ல வந்து பாருங்க, வந்து பார்த்தா நான் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் பார்கின் பண்ணி தான் கொடுப்பேன். பார்கின் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகே. சோ அடுத்த இந்த கேடிஎம்ல டியூக் 390 இது. யங்ஸ்டர்ஸ் அதிகமா ஓட்டுற வண்டி, 2018 மாடல். ஆமா. இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க ப்ரோ? ப்ரோ என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இது என்ன ரேட்னா கொடுப்பேன்னு கேக்குறீங்களா? 2 ரூபா கொடுத்துருவாங்க. 2 ரூபா கொடுத்துறலாம். 390 ஓடுறேன். சூப்பர் ப்ரோ. அடுத்து ஆர்ஆர்ல இருக்கு. அது ஆர்ஆர் 310 2018 மாடல். அதுவும் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி. பக்கா கண்டிஷன். லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. 178 கொடுத்துருவேன். 178 ஃபைனல் பிரைஸ் இருக்கும். ஃபைனல் பிரைஸ் கொடுத்துறலாம். நான் சொல்ற பிரைஸ் வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்கின் பண்ணி தான் கொடுப்பேன். பார்கின் பண்ணி தான் கொடுப்பேன். அடுத்து சிபிஆர் எங்கேயுமே உருப்படியா இல்ல. எல்லாம் வந்து எசிக்கு தான் வச்சிருக்காங்க பசங்க. ஏன்னா ரேஸ் ஓடுறது வந்து நிறைய இந்த வயதை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சிபிஆர் வந்து அவ்வளோ ரஃப் யூஸ் தான் பண்ணுவாங்க. க்ளீன் பீஸ் கிடைக்காது. நீங்க வச்சிருக்கீங்க க்ளீனா இருக்கு. இது 2016. அவுட்லுக் பாக்கும்போது நீட்டா இருக்குது. இது 2016. ஷோரூம்ல வந்த டயர், ஃப்ரண்ட் டயர், பேக் டயர் மட்டும் கஸ்டமர் மாத்திருக்கான். மாத்திருக்காங்க. ஆமா, இது ஜென்யூன் கிலோமீட்டர் ஓடின வண்டி. பக்கவா இருக்கு. இது 2016. இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து 135 அந்த ரேஞ்சில கொடுத்துருவேன். அடுத்து பின்னாடி இது என்ன வாங்குறல? 2021 அவெஞ்சர் க்ரூஸ் 220 க்ரூஸ். 220 க்ரூஸ். ஆமா. இது வந்து 2020. 2020 மாடல். ஆமா. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1,12,000 ரூபாய் வரும். 1,12,000 ரூபாய் ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த பைக்ல சொல்றீங்களா, இப்போ இதுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிள் பண்ணி தருவீங்களா? பண்ணி தரேன். சென்னை ப்ரூஃப் தான் பண்ணி தரேன். சென்னை ப்ரூஃப்னா பண்ணி. சென்னை ப்ரூஃப்னா 50% கட்டுங்க, நான் பாதி கட்டினா நான் பண்ணி தரேன். பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி தரேன். பைக் 1 லட்சம்னா 50,000 கட்டினா நீங்க பாதி பேமெண்ட் தாராளமா பண்ணலாம். நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க உண்மையா சொன்னாதான் நான் சொல்ல முடியும் லோன் பண்ண முடியுமான்ட்டு. எந்த அட்ரஸ் கரெக்ட்டா சொல்லுங்க. ஆமா. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சிபில் ஸ்கோர் இருக்கும். நீங்க லோன் வாங்கிருப்பீங்க, நான் லோனே வாங்கலன்னு சொல்றாங்க. ஆனா பேங்க்ல போட்டு பார்த்தா இல்ல, நீங்க எப்போ லோன் வாங்கினா எல்லா டீடைலும் வந்துரும். கண்டிப்பா. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் வாங்கலன்னு சொல்லிட்டு தான் வர்றீங்க. வந்தீங்கன்னா பேங்க்குக்கு நான் பண்றேன், அது தேவையான டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜர் நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து இந்த டாமினார் பைக் இருக்குது. இது என்ன மாடல் ப்ரோ? டாமினார் 2019 மாடல் ப்ரோ. 275 175 வருது. 175. ஓ, எல்லாமே செட்டிங் மைல் கிரீன். ஆமா, இது மைல் கிரீன் சொல்லுவாங்க. மைல் கிரீன் சொல்லுவாங்க கலர். கிரீன் கலர். டாமினார்ல இந்த கிரீன் கொஞ்சம் ஃபேமஸா. இது கொஞ்சம் காஸ்ட்லி வேற, புதுசுலி. ஓ, இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க ப்ரோ? 178 னா கொடுத்துறோம் ப்ரோ. 178. ஆனா சொல்ற ரேட் ஃபைனல் கிடையாது. வந்தா பார்கெயின் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்க வாங்க. இது வந்து நான் OLX ல போட்டுருக்க பிரைஸ். நீங்க யூடியூப்ல பார்த்து நான் தப்பா சொன்னாலும் நீங்க OLX ல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா OLX ல இந்த எல்லாமே ஆன்லைன் பிரைஸ் தான். சின்னவங்க இருந்து பெரியவங்க வந்து மாத்தி சொல்ற பழக்கம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ். ஒரே பிரைஸ் ஆன்லைன் தான். சின்ன பசங்க வந்து அதே பிரைஸ் தான், பெரியவங்க வந்து அதே பிரைஸ் தான். நீங்க தாராளமா அதை பார்த்துட்டு கூட எனக்கு கேள்வி கேட்கலாம். ஓகே. சோ அடுத்து R15 மாடல். இது R5 V3 2019 மாடல். இது 19 மாடல். ஆமா, DK டார்க் நைட் சொல்லுவாங்க. ஓகே. அந்த Black கலர் V3 ல இது கொஞ்சம் காஸ்ட்லி. DK வந்த ஸ்டார்டிங்ல இது என்ன ரேட் ப்ரோ? இது 1,40,000 ரூபாய் வரும் ப்ரோ. ஆமா, ரெண்டுமே கம்பெனில கொடுத்த டயர் தான். அப்படின்ற அதெல்லாம் சொல்லுங்க. நல்லா ஆச்சரியமா வச்சிருக்கீங்க. அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா KTM மாடல் ஒன்னு இருக்கு. அந்த ஹோண்டா மாடல். அது ஹோண்டா யாஸ்டி. எஸ். ஓகே. இது என்ன மாடல், என்ன ரேட் ப்ரோ? இது 2021 மாடல். 21 மாடல். இது நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு 185 195 அந்த ரேஞ்ச் வரும். என்கிட்ட 156 தான். 156 தான். 1,56,000 தான். வந்து கம்மியாவே நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, இதோட சிசி வந்து பாத்தீங்கன்னா 336 சிசி தான் அது. ஓகே ப்ரோ. அடுத்து இருக்கிறது டியூக். இது என்ன மாடல்? இது வந்து ஓல்டு மாடல் டியூக். எல்லாரும் லைக் பண்ற டியூக். ஏன்னா நிறைய பேர் 200 கிடைக்கலாமா? அது ஓல்டு மாடல். இது என்கிட்ட வந்து ஷோரூம் கண்டிஷன் வண்டி. இது இது ஓடி இருந்தது பார்த்தீங்கன்னா 19,000 சில்லற ஓடி இருந்தது. மீட்டர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணாரு, புது மீட்டர் மாத்தி கொடுத்தாரு எனக்கு. ஆமா, அவங்க இந்த லப்பர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புது மீட்டர் மாத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க டேப் ஓட்டி கொடுத்துருக்காரு. தண்ணி தவட்டி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இதுவும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி. 2015 மாடல். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1,40,000 ரூபாய் வரும். 1,40,000 ரூபாய். அடுத்து பின்னாடி இருக்குது அப்பாச்சில. இங்க அர்ஜுன் டியூக் அப்பாச்சி எல்லாமே இருக்குது. அப்பாச்சி இது என்ன மாடல் ப்ரோ? அப்பாச்சி 4VA. இது 2020 சார். 2020. ஆமா. இதோட ரேட் என்ன நீங்க கோட் பண்றீங்க? 95 னா போய் கொடுத்துருவோம். 95. சோ அடுத்து டியூக் இது என்ன மாடல் ப்ரோ? இது டியூக் 250 cc. இது 250. ஆமா, 2019 மாடல். 2019 மாடல். ஓனர்லாம் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான். எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் சார். எதுவுமே டபுள் ஓனர் இல்ல.
டபுள் ஓனர் இருந்தால் நானே மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன். இது மேக்ஸிமம் இதோட பிரைஸ் என்ன பிரைஸ்? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 178 வரும். அடுத்து டியூக்ல பழைய மாடல் ஒன்று வந்திருக்கு. இது வந்து 125cc 200 இல்லை, 200 இல்லை, இது 125cc. இது பார்க்கறதுக்கு டியூக் மாதிரி ஒரு மாடல் லுக் இருக்கும், பட் மைலேஜும் கிடைக்கும். இது 125 மைலேஜும் கிடைக்கும். இதோட 2019, இதோட பிரைஸ் வந்து 135 போடுறாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. அடுத்து அந்த சைடுக்கு எது 2021 ஆமா 220F. இதோட பிரைஸ் நான் 135 போடுறேன். ஆமா இது ஓடி கிலோமீட்டர் 8000 தான் ஓடி இருக்கு, ஜென்யூன் கிலோமீட்டர் தான். இது R15 V3 மான்ஸ்டர் எடிஷன். ஆமா இது மான்ஸ்டர் எடிஷன், அந்த டிகேக்கு அப்புறம் வந்த எடிஷன் இது மான்ஸ்டர். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 140 வரும். ஆமா அதுவும் பக்கத்துல V3 தான். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்த மாடல், 2018ல வந்த மாடல், ஃபர்ஸ்ட் வந்த கலர் அதான். இதோட பிரைஸ் உங்களுக்கு 122 வரும். 2018 ஒரே ஓனர். என்கிட்ட எல்லாரும் NS கேட்டுன்னு இருந்தாங்க, ஒயிட் கலர் இருக்கா ஒயிட் கலர் இருக்கான்னு. வச்சிருக்கேன். 2020 மாடல் இது. ஆமா 1,15,000 ரூபாய் வண்டி ரேட். 15,000 ரூபாய். டயர்ல இருந்து அவுட்லுக் எல்லாமே வெரி குட் கண்டிஷன், பேட்டரிலாம் வெரி குட் கண்டிஷன். வண்டியில உங்களுக்கு ப்ரொஜெக்டர் கீழே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு தான் வச்சிருக்கான், லைட் ஃபோக்கஸ் லைட். எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னு சொல்ல முடியாது, இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்கின் பண்ணி தருவேன். கண்டிப்பா பார்கின் பண்ணி எல்லாமே பண்ணி தரேன். ஓகே ஓகே.